ஸோ வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மாடல் 1, 2 நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துருந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக இது புரியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம இதில் வந்து ஒரு 3 டேர்ம்ஸ் பற்றி 4 டேர்ம்ஸ் பற்றி படித்தோம். அதில் காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் எம்ஆர்பி. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இடையில என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா லாஸ், இந்த 2 தான் நடக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் இந்த எம்ஆர்பிக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் நடுவில் என்ன இருக்கும்? ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் இருக்கும். செல்லிங் ப்ரைஸ்க்கும் எம்ஆர்பிக்கு நடுவில் என்ன இருக்கும்? டிஸ்கவுண்ட் இருக்கும். எப்போதுமே இந்த எம்ஆர்பியில் தான் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சேல் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கான்செப்டில் காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100% எடுப்பீங்க. அதே இது எம்ஆர்பி கான்செப்ட் என்ன பண்ணுவீங்க? எம்ஆர்பி வந்து என்ன பண்ணுவீங்க? 100% எடுப்பீங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாடல் 3ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து செய்வோம். இந்த மாடல் 3ல இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே பர்சன்டேஜில் இருக்கும். 2% இருக்கும். எந்த அமௌண்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? 100 rupees அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அசியூம் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்க? 100 rupees அப்படி என்ன பண்ணுவீங்க? அசியூம் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? 100 rupees. அப்போ 1% வந்து எவ்வளோ ரூபா? 1 ரூபா. ஸோ அந்த கான்செப்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அசியூம் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ மாடல் 3ல இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A bicycle is marked as 1500 is sold for 1350. What is the percentage of discount சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். அப்போ a bicycle is marked as அப்படின்னா எம்ஆர்பி. அப்போ எம்ஆர்பி என்ன பண்ணுவீங்க? 100%. அப்போ 1500 எவ்வளவு? 100%. அப்போ அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 1350. எத்தனை பர்சன்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்? கண்டுபிடிச்சா போதும். நார்மல் செயின் ரூல். ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 1500 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1350 இன்ட்டு 100. அப்போ 2 0 என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். சரியா? 5ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 15. ஸோ 2 10, 7 35. ஸோ 3ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 3 27. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 19 கிடைக்கும். அப்போ இந்த 1350ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 90%. சரி, அப்போ எவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? அவங்க 10% என்ன பண்ணியிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எம்ஆர்பி 100%ல 1500ங்கிறது 100%, 1350ங்கிறது 90%. அப்போ 100%, 90%. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கும் நமக்கு? 10% நமக்கு என்ன இருக்கும்? டிஸ்கவுண்ட் இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. At what percentage above the cost price must an article to be marked so as to gain 33% after allowing a customer discount of 5%? சரியா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா at what percentage above the cost price must an article to be marked. சரியா? காஸ்ட் பிரைஸை விட எவ்வளோ ரூபாய் அதிகமாக மார்க் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எம்ஆர்பி வந்து மார்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு 33% லாபமும் கிடைக்கணும். அதே நேரத்தில் அந்த கஸ்டமருக்கு 5% என்ன கிடைக்கணும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டுமே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 rupees என்ன பண்ணிடுவீங்க? அசியூம் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து ப்ராஃபிட், அந்த கடைக்காரருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கணும்? 33 ரூபா கிடைக்கணும். அப்போ 33 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 133 ரூபாயா இருக்கும். அதான் 33% அப்படின்னா 33 ரூபாய். அதான் என்ன பண்ணிட்டேன்? இது கூட ஆட் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டோட வித்தியாசம் வந்து 33 ரூபாய் இருக்குமா?
ஸோ நம்ம இங்கே ₹1 1% நான் சொன்னேன்னா அப்போ 33% நமக்கு என்ன இருக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சொல்கிறோம் புரியுதா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ₹100 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அந்த கடைக்காரருக்கு வந்து 33% லாபம் கிடைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹133 எடுத்திருக்கீங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணணும் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். சரியா? அப்போ இது வந்து ஒரு பேர். அதே மாதிரி எம்ஆர்பியும் டிஸ்கவுண்ட்டும் ஒரு பேர் நான் சொன்னேன். சரியா? ஸோ எம்ஆர்பியும் செல்லிங் ப்ரைஸும் ஒரு பேர். ஸோ எம்ஆர்பிலேருந்து என்ன பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன கணக்கில் எடுப்போம் லாஸ் கணக்கில் எடுப்போம். அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு ₹133 கண்டுபிடிச்சாச்சு. இந்த செல்லிங் ப்ரைஸ் ₹133ங்கிறது என்னது 5% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த ₹133ங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னா 95% இருக்கும். அப்போ 95% எவ்வளவு ₹133. நம்ம எம்ஆர்பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ எம்ஆர்பி எவ்வளவு 100%. அப்போ 100% நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 95 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 133. சரியா? ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 5 45. அப்போ 9 45. அப்போ 2 10 0. சரியா? அப்போ 19 இன்ட்டு 7 போட்டால் வந்து நினைக்கிறேன் 9 63 3 6 ஒரு 7 6 13. அப்போ இது டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஒரு 19 19 7 19 133. அப்போ எக்ஸ் கொள்ளும் எவ்வளோ கிடைக்கும் ₹140 கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது வந்து என்னது எம்ஆர்பி. அப்போ எம்ஆர்பி எவ்வளோ ரூபா வச்சுருப்பாங்க ₹140 வச்சாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் 5% டிஸ்கவுண்ட் போக கடைக்காரருக்கு என்ன கிடைக்கும் 33% லாபமும் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம 2 ஸ்டெப்பாக தான் செய்யணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. சரியா? ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த எம்ஆர்பி வந்து என்னது 100%. ஆனால் இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும் ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கும். எம்ஆர்பியை விட கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கணக்கில் எடுக்கிறோம் அதை டிஸ்கவுண்ட் கணக்கில் எடுக்கிறோம். ஸோ 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன போட்டீங்க 95% போட்டீங்க. புரியுதா? ஸோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A trader lists his article 20% above the cost price. List his article அப்படின்னா லிஸ்ட் பிரைஸ் அப்படின்னாலும் எம்ஆர்பினால வந்து என்னதான் சேம் தான் 20% above the cost price and allows a discount of 10% on cash payment his gain percentage. அதாவது ஒரு வணிகர் வந்து அவர் வாங்கின விலையிலிருந்து 20% அதிகமாக என்ன பண்றாரு குறித்த விலை வைக்கிறாரு. அப்ப 10% தள்ளுபடியோட வித்தா அவரோட லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கு அப்படிதானே. அப்படிங்க என்ன பண்ணுவீங்க காஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணுவீங்க ₹100 வச்சுக்குவீங்க. சரியா? இங்க எம்ஆர்பி என்ன கொடுத்துருக்காங்க 20% அதிகமா வச்சாங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ₹120 போட்டுருவீங்க. அப்ப காஸ்ட் ப்ரைஸை விட 20% என்ன பண்ணியாச்சு எம்ஆர்பி நம்ம என்ன பண்ணியாச்சு அதிகமா வச்சாச்சு. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க 10% நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். சரியா? 10% நம்ம என்ன பண்ணணும் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100% வந்து நமக்கு என்ன தெரியும் ₹120 தெரியும். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 90% என்ன நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 90. அப்போ 2 0 என்ன ஆயிரும் கட் ஆயிரும். அப்போ 12 இன்ட்டு 9 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ₹108 கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு ₹108. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு ₹100. புரியுதா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ₹100 செல்லிங் ப்ரைஸ் ₹108. அப்போ எவ்வளோ லாபம் ₹8 லாபம் இல்லைன்னா 8% லாபம். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். சரியா? அப்போ லாபம் எவ்வளோ இருக்கும் 8% இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Fourth question பாருங்க. A shopkeeper gives a discount of 10% on the market price of watch, but he gains 10% if the market price is ₹330. What is the cost price? சரியா? அதாவது ஒரு கடைக்காரர் அதன் குறித்த விலையிலிருந்து 10% தள்ளுபடியுடன் கை கடிகாரத்தை விற்று 10% லாபம் அடைகிறார். இதுல என்ன பண்ணிருக்காங்க எம்ஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. குறித்த விலை 330. அப்போ எம்ஆர்பி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி 130. அதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க 100% எடுப்பீங்க. சரியா? அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10%ல
அப்போ 100% வந்து 330 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 90% என்ன நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 330 இன்ட்டு 90. அப்போ 0 என்ன ஆயிரும், சாரி கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும், 33 இன்ட்டு 9. அப்போ 9 3 27 7 மீது 2, 9 3 27 2 29, 297 ரூபா கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 297 ரூபா இருக்கும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க. அவருக்கு என்ன கிடைக்கணும், 10% லாபமும் கிடைக்கணும்ல. அப்போ நமக்கு வந்து எங்கே போகணும், காஸ்ட் ப்ரைஸ் கான்ஸ்டன்ட் போயிடணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. சரியா? அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் எத்தனை சதவீதமாக இருக்கும், 10% ப்ராஃபிட்ல. அப்போ எத்தனை சதவீதமாக இருக்கும், 110% இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். சரியா? அப்போ 110% எவ்வளோ ரூபா, 297. நமக்கு தேவை வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 100% என்ன நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா அதை வாங்கியில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110. ஒரு நிமிஷம். என்ன போடுவீங்க, 110 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு என்ன போடுவீங்க, 297 போடுவீங்க. அப்போ இந்த 0 கட் ஆகும். 1 11 11, 2 11 22, 7 11 77. அப்போ எவ்வளோ இருக்கும், 270 ரூபா இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும், 270 ரூபா இருக்கும். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a shopkeeper fixes the market price of an item 35% above its cost price. The percentage of discount allowed to gain 8% is. The percentage of discount கேட்டிருக்காங்க. The percentage of discount வந்து கேட்டிருக்காங்க. சரியா? allowed to gain 8%. சரியா? 8% ஒரு லாபம் கிடைக்குதான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணுவீங்க, 100 ரூபீஸ்ல எடுப்பீங்க. கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் எடுப்பீங்க 100 ரூபீஸ் அப்படின்னு எடுப்பீங்க. காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணுவீங்க, 100 ரூபீஸ் அப்படின்னு நீங்க எடுப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an item is 35% above its cost price. அப்ப எம்ஆர்பி எவ்வளவு இருக்கும், 35% above its cost price. அப்ப எவ்வளவு இருக்கும், 135 ரூபீஸ் இருக்கும். சரியா? அவருக்கு எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்குது, 8% லாபம் கிடைக்குது. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும், 108 ரூபாய் இருக்கும். கரெக்டா? ஸோ 3 டேட்டா நமக்கு கிடைச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்போ 135 ரூபாய் அப்படிங்கிறது 100% அப்படின்னா இந்த 108 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் நம்ம என்ன பண்ணா போதும், கண்டுபிடிச்சா போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 135 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 108. கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2 10, 7 35. ஸோ 25 100. ஸோ 27 இன்ட்டு 4 எவ்வளவு, 108 கிடைக்கும். என்ன பார்த்துக்கோங்க, எல்லாம் 28 8 மீது 2, 4 8 2 10. டேரக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் 4. அப்போ 20 இன்ட்டு 4 எவ்வளவு, 80. அப்போ 108 எத்தனை சதவீதமா, 80%. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் கொடுப்பாங்க, 20 ப்ராஃபிட் கொடுப்பாங்க. சொல்கிறோம், புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இருந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த ஆப்டிடியூட் டாபிக் என்ன பண்ணிடலாம், தரவாயிடலாம்.